ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிச்சம் சமையல். இந்த வீடியோவில் க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 கப்பு புதினா இலை, 1 கப்பு கொத்தமல்லி, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதோட 1 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போது க்ரீன் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணி நல்ல பொடியாக நறுக்குன 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சிக்கன் ரொம்ப குவிக்காக ரெடி ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சேர்க்கும் போது அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து சிக்கனை 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா 5 நிமிஷத்துக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சிக்கனும் மசாலாவும் ஓப்பனாகவே குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனை நல்லா மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அதோட உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனிச்சம் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.